ஓம் படத்துடன் நேரடியாக மோதும் ஜெயிலர் 2. சன் பிக்சர்ஸ் எடுத்த அதிரடி முடிவு. தமிழ் திரையுலகத்துல எப்பவுமே முன்னணி நட்சத்திரங்களோட படங்கள் ஒரே நாள்ல வெளியாகிறப்போ ரசிகர்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய அனல் பறக்கும், ஆர்வம் தொத்திக்கும். அந்த வகையில இப்போ ஒட்டுமொத்த கோலிவுட் உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான பாக்ஸ் ஆபீஸ் மோதல் இந்த வருஷம் அக்டோபர் மாசத்துல நடக்க போகுது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல உலக அளவுல மிகப்பெரிய வசூல் சாதனை படைச்ச படத்தோட அடுத்த பாகமான ஜெயிலர் 2 படத்தோட அதிகாரப்பூர்வ ரிலீஸ் தேதி சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தால அதிரடியா அறிவிக்கப்பட்டிருக்கு. வரக்கூடிய அக்டோபர் 15ஆம் தேதி இந்த பிரம்மாண்ட படம் உலகம் முழுக்க ரொம்பவே பிரம்மாண்டமா திரையரங்கங்கள்ல வெளியாகுது. இது ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமான அறிவிப்பாதான் மாறியிருக்கு. ஆனா இந்த அதிரடி அறிவிப்பு கோலிவுட் வட்டாரத்துல ஒரு புதிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. ஏன்னா சில வாரங்களுக்கு முன்னாடி அதே அக்டோபர் 16ஆம் தேதியில முன்னணி நடிகர் தனுஷ் நடிக்கக்கூடிய ஓம் படமும் வெளியாகும் அப்படின்னு படக்குழுவினர் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருந்தாங்க. திறமை மிக்க இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல உருவாயிட்டு வரக்கூடிய இந்த படத்தோட இறுதிக்கட்ட வேலைகள் இப்போ ரொம்பவுமே விறுவிறுப்பா நடந்துட்டு வருது. பொதுவாவே தமிழ் சினிமாவில சூப்பர் ஸ்டார் படங்கள் வெளியாகிறப்போ மத்த எந்த ஒரு பெரிய படங்களும் அதே நாள்ல நேரடியா மோதுறதுக்கு துணியாது. திரையரங்கங்களை பிடிக்கிறதுல ஏற்படக்கூடிய சிக்கல், அப்புறம் வசூல் பாதிப்பு, இந்த மாதிரியான காரணங்களால பல தயாரிப்பாளர்கள் அவங்களோட படங்களை சில வாரங்கள் தள்ளி வைக்கிறது தான் கடந்த பல வருஷமாவே கோலிவுட்ல இருந்துட்டு வரக்கூடிய ஒரு எழுதப்படாத பாரம்பரியமான நடைமுறையாகும். முன்னாடி ரஜினியோட பேட்டை அப்புறம் அண்ணாத்தே படங்கள் வெளியானப்ப கூட பல நடுத்தர பட்ஜெட் படங்கள் அவங்களோட ரிலீஸ் தேதியை ரொம்பவுமே சாதுரியமா தள்ளி வச்சுக்கிட்டாங்க. இது திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் பெரிய நஷ்டம் ஏற்படாம இருக்க பெரிய அளவுல உதவியா இருந்துச்சு. ஆனா இந்த தடவை தனுஷ் படம் ஏற்கனவே தேதியை அறிவிச்ச பின்னாடி இந்த அதிரடி ரிலீஸ் அறிவிப்பு வெளியாயிருக்கு. முன்னாடியே திட்டமிட்டபடி தனுஷோட படம் அறிவிக்கப்பட்ட போதிலும் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் ரஜினி படத்தை அதே நாள்ல களமிறக்கிறது தனுஷ் ரசிகர்கள் கிட்ட கொஞ்சம் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலும் தனுஷோட இந்த புதிய கமர்ஷியல் ஆக்ஷன் படம் நிச்சயமா ஒரு மாபெரும் வெற்றியை பெறும் அப்படின்னு அவரோட ரசிகர்கள் ரொம்பவுமே ஆணித்தரமா நம்புறாங்க. இந்த 2 படங்களோட நேரடி மோதல் வசூல் ரீதியா திரையரங்கங்கள்ல பெரும் அனல கிளப்பும். இந்த அக்டோபர் 16ஆம் தேதி திரையுலக வரலாற்றுல ஒரு மறக்கவே முடியாத நாளா அமைய போகுது. சூப்பர் ஸ்டாரோட மாசான ஜெயிலர் 2 அப்புறம் தனுஷோட மிரட்டலான ஓம் அப்படின்னு ரெண்டுமே அவங்களோட கதை களத்துல சிறந்த படைப்புகளா இருக்கும் அப்படிங்கறதுல ஐயமில்ல. இந்த மாபெரும் பாக்ஸ் ஆபீஸ் பந்தயத்துல இறுதி வெற்றியை பெற்று வசூல் மகுடத்தை சூட போறது யாரு அப்படிங்கறத நாம திரையரங்கங்கள்ல தான் பொறுத்திருந்து பார்க்கணும்.